ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனலோட இன்றைய சமையல் காரைக்குடி முட்டை குழம்பு. இதற்கு தேவையான பொருட்கள்: முட்டை 8, தக்காளி 3, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு, பட்டை, ஏலக்காய், ஜீரகம் 2 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 10 இலைகள், கொத்தமல்லி, மிளகு 2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 3 டீஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 1 கப், வரமிளகாய் 3. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை சீக்கிரம் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்தா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. எடுத்து வச்சுருக்க பட்டை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மல்லி, மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னே எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் கலர் மாறாமல் வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளை நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து கொஞ்ச நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா பாத்திரத்தில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கெட்டியாக வைக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போது வேக வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி பாதியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லா முட்டையை சேர்த்துட்டு குழம்போட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போது கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. காரசாரமான காரைக்குடி முட்டை குழம்பு ரெடி.